சிந்து பைரவி சீரியல்ல இப்ப நம்ம சிந்து சாம அழைச்சிக்கிட்டு வந்து சினேகா கிட்ட ஒழுங்க மரியாதையா நாளைக்கு காலையில சாமோட வீட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் கிட்டலாம் நான் பொய் சொன்னேன், டாக்டர் மேல சும்மா தான் அப்படி கோவத்தில் சொல்லிட்டேன்னு வந்து சொல்லி இந்த இதெல்லாம் முடிச்சு வைக்கிற. அப்படி இல்லை அப்படின்னா உன் விஷயத்த சாம் வந்து எல்லா பத்திரிகையாளர்கள் முன்னாடியும் அவுத்து விட்டுருவான். அதுக்கப்புறம் உன் மானம் மரியாதை உன் குடும்பத்தோட ரெப்புடேஷன் எல்லாமே போயிடும் அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. இப்ப சினேகாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. தன்னோட அப்பா கிட்ட கேட்டாலும் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. மறுநாள் காலையில பத்திரிகையாளர்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சிந்துவும் சாமும் பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி இந்த சினேகா சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு நீங்க எப்படி டிவியில டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சிந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சினேகா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தை காமிச்சாங்க இல்லையா, அந்த சிவாவும் சினேகாவும் காதலிச்ச முதற்கொண்டு எல்லா ப்ரூஃபும் சினேகா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் வந்து சினேகாவை காதலிச்சது உண்மைதான், அதை எங்ககிட்டயே சொல்லியிருக்கிறாப்புல. ஆனா டாக்டர் சினேகா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டருக்கும் நம்ம சிந்துவுக்கும் இடையே காரசாரமாக விவாதம் போய்கிட்டு இருக்கு. எப்படி வந்து சிவா தப்பு பண்ணலன்னு நீங்கள் நிரூபிப்பீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சினேகாவும் அங்கே வந்துடுறாங்க. சினேகா வந்து அவங்க வாயாலேயே நான் டாக்டர் சிவா மேலே இருக்கிற கோவத்தால தான் இப்படி ஒரு பொய்யான விஷயத்தை உங்ககிட்டலாம் சொன்னேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சினேகா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சிந்து தான் உங்களை மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க, இல்லை இல்லை சிந்துலாம் என்னை எதுவுமே சொல்லவே இல்லை, நான் சிவா மேலே இருக்கிற கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து சினேகா கிட்ட இங்கே பத்திரிகைக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, ஒழுங்கா அன்னபூர்ணி அத்தைக்கிட்டையும் சிவா கிட்டையும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சினேகாவும் டிவி முன்னாடி ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து அவசரமாக ஓடிடுறாங்க, வேற எதையுமே பேசாமல். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஒழுங்கா இதை எல்லாத்தையும் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் மேலேயே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சிந்து ரிப்போர்ட்டர்ஸையே மிரட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம அன்னபூர்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சிந்து ஒரு மாலையோடு வராங்க. அதை அன்னபூர்ணி கையில் கொடுத்து இதை சாமிக்கு போட்டுருங்க அப்படின்னு கொடுத்துட்டு அன்னபூர்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, என்னதான் என் மேலே கோபமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒன்று வந்த உடனே நேராக போய் அந்த சிந்துவையே அடிச்சிங்கல்ல, சினேகாவையே அடிச்சிங்கல்ல அப்படின்னு சிந்து வந்து ஆனந்த கண்ணீர் பட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. சிந்து அந்தாண்ட போனதுக்கப்புறம் அன்னபூர்ணி சிந்து எடுத்துகிட்டு வந்த மாலையை அங்கே சாமிக்கு போட்டு பூஜை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சிந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் என்னடானா இந்த தேவராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சிந்துவை மிரட்டுறாப்புல. இப்போ சிந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சினேகாவும் இந்த தேவராஜும் ஏதோ பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னு.